சிசிடிவி கேமராவே கேமராமேன் மாதிரி ஷூட்டிங் எடுத்தது. கண்ணாடின்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு குதிச்சு காமிச்சு கொடுத்தது. யாருமே இல்லாத கடையில் சாங் முடிச்சதுக்கு அப்புறம் லைட் ஆஃப் பண்ணுதுன்னு அங்காடி தெரு படத்துல இருந்து பல விதமான சொதப்பல்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹீரோவும் அஞ்சலியும் டான்ஸ் ஆடுறத அண்ணாச்சி சிசிடிவில பாப்பாரு. பாத்துட்டியா? சும்மா வெள்ளவெளியேன்னு இருக்கு. சிசிடிவி கேமராங்கிறது மேல ஒரு ஓரத்துல மாட்டி வச்சிருப்பாங்க. சோ டாப் ஆங்கிள் இருந்து மட்டும் தான் தெரியும். இந்த ஆங்கிள் தெரியாதடா. ஆனா இந்த சிசிடிவி பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் எங்க இருக்காங்களோ அங்க மூவ் ஆகுது. மனுஷங்க பாக்குற ஹைட்ல இருந்து கேமரா ஆங்கிள் இருக்கு. அதுவே கட் பண்ணி ஜூம் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுது. அஞ்சலியோட லிப் மூவ்மெண்ட்டை கவனிங்க. எங்க இருப்பான் அப்படின்னு மட்டும் தான் சொல்றாங்க. ஆனா சவுண்டு எங்க போய் இருப்பான் அப்படின்ட்டு கேட்கும். எங்க போயிருப்பான்? அந்த படிக்கட்டுல உட்காந்து எங்க போயிருப்பான்? சவுண்டில் போய் அப்படிங்கிற வார்த்தை எக்ஸ்ட்ரா வருது. க்ளோஸ்அப்பில் எடுக்கும்போது டைலாக்லாம் கரெக்டாக பேசணும், இல்லைனா தெரிஞ்சிடும். ஹீரோவும் ஹீரோயினையும் அடிக்கும்போது ஸ்க்ரீனை மூடிட்டா பார்க்க மட்டும்தான் முடியாது. ஆனால் அவங்க கத்துறது அலறதுலாம் கேட்க முடியும். கஸ்டமர்ஸ்லாம் பார்ப்பாங்க. ஸோ கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஸோ ஸ்க்ரீனை மூடிட்டு அடிக்கிறதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. இற விட்டதுனால ஹீரோவுக்கு லவ் ஃபெயிலியர் ஆகும். அந்த சீன்ல அந்த பொண்ணோட கூலிங் கிளாஸ் ரிஃப்ளெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ற லைட் தெரியும். ஸ்கிரீன்ல ஷூட்டிங் எடுக்கிற பொருட்களோ ஆட்களோ தெரியக்கூடாது. எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. ஹீரோவும் ஹீரோயினும் லவ் ஃபெயிலியர் பத்தி பேசிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்ட்ல ஒரு பையன் ஒயர் கூடையை எடுத்துக்கிட்டு இந்த சைட்ல இருந்து இந்த சைடு போவான். அவனே அடுத்த ஷாட்ல வேற ஆங்கிள் காட்டும் போது மறுபடியும் உங்களை கிராஸ் பண்ணி போவான். மறுபடியும் கேமராவில் வரணும்னு ஆசை போல. அந்த பொண்ணு மாடியில இருந்து குதிக்க போகுது. இவர் நினைச்சிருந்தா தடுத்துருக்கலாம். ஆனா இவர் பாருங்களேன், அசால்ட்டா விட்டுறாரு. பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரு வேலை மிச்சம். ஊர்ல ஒரு சொட்டலாய் செத்து போச்சுடா. இதுல அந்த பொண்ணு குதிக்கும் போது பாருங்களேன், கிளாஸ்னு ஒரு பொருள் நடுவில் இருக்கு அப்படின்றத கண்டுக்கவே இல்லை. அப்படியே குதிக்குது. அந்த கண்ணாடியும் ஜஸ்ட் கால் பட்டவன தப்புன்னு உடஞ்சிருது. அவ்வளோ மக்கள் வந்து போற இடத்துல தொட்டவன உடையிற மாதிரியா கிளாஸ் வைப்பாங்க? ஸோ அந்த கிளாஸ்லாம் வெறும் கிராஃபிக்ஸ் தான் நல்லா தெரியுது. கிளாஸும் தானே உடஞ்சி விழுந்தது. ஆனா அந்த பொண்ணு கீழே விழுந்துருக்கிறத காட்டும் போது கிளாஸ் பீசஸ் எதுவுமே பக்கத்துல இல்லை. அந்த பொண்ணு கீழே விழுந்ததுனால அண்ணாச்சிக்கு பேரும் போயிருக்கும், பணமும் போயிருக்கும். இதுக்கு மெயின் ரீசன் சூப்பர்வைசர் வில்லன் தான். ஆனா அவருக்கு எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கல. ஏன்? பேர் கெட்டு போச்சுன்னு அந்த புக்ஸை தூக்கி போடுவாரு. அதுக்கப்புறம் அந்த புக்ஸை க்ளோஸ்அப்ல காட்டுவாங்க. தூக்கி போட்டு விழுறதுக்கும் க்ளோஸ்அப்ல காட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த புக்ஸ் இருக்கிற இடத்த பாருங்க. க்ளோஸ்அப்ல காட்டும்போது அந்த இடமே வேறவா இருக்கு. தூக்கி போட்டு விழுந்த புக்ஸை அப்படியே ஷூட் பண்ணா நல்லா இருக்காது. ஏன்னா கோணல் மணலா இருக்கும். சரியா தெரியணுங்கிறதுக்காக எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மிஸ்டேக் வந்திருக்கு. கீழே விழுந்த பொண்ண அவரோட லவர் நினைச்சு பார்ப்பாரு. நினைச்சு பாக்குறியா? எப்ப? அப்ப அந்த பொண்ணோட முகம் இருக்கிற டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா லேடிஸ் இங்க நின்றுட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு விழுந்தப்ப அந்த பொண்ணோட முகம் இருக்கிற டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஜென்ஸ் தான் நின்றுட்டு இருக்காங்க. லேடிஸ் யாரும் இல்லை. அதே போல நினைச்சு பார்க்குறப்ப அந்த பிளட் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிற ஷேப்பை பாருங்களேன். விழுந்தப்ப அந்த பிளட் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிற அந்த ஷேப்புக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கும். ரெண்டுத்தையும் ஒன்றா காட்டுறேன், உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஹீரோ கொடுத்த ஸ்கேலை நினச்சி லவ்வோட ஹீரோயின் கிளம்புவாங்க. அப்போ இவங்க குளிச்சுட்டு வரும்போது கூட்டமாக இருக்காது, யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் ஸ்டார்டிங்கில் அங்கே வாழ்க்கை எப்படி இருக்கும்னு காட்டும்போது நிறைய கூட்டமாக இருப்பாங்க. ஏன் அப்போ கொரோனா வந்ததா? டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களா? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. கடையில் வேலை செய்கிறவங்க யூனிஃபார்ம் தான் போட்டுட்டு வரணும். எல்லாருமே யூனிஃபார்ம் தான் போட்டுட்டு வராங்க. ஆனால் ஹீரோவோட ஃப்ரெண்டு மட்டும் எப்படி கலர் ட்ரெஸ்ஸில் வந்தார்? அதுக்கு எப்படி அனுமதிச்சாங்க? கடையில் அவ்வளோ நாளாக வேலை செய்கிற ஹீரோ ஹீரோயினுக்கு சுற்றி சிசிடிவி கேமரா இருக்குன்னு தெரியாதா? தெரியுமா? தெரியாதா? தெரியாதா? அடுக்கி வச்ச ட்ரெஸ்ஸுங்களை கலைச்சி கும்மாலம் போடுறாங்க. புது புது ட்ரெஸ்ஸுங்களா எடுத்து மாட்டிக்கிறாங்க. வேலை போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எப்படி இது மாதிரிலாம் பண்ணுவாங்க? உன் பேரே சொல்லும் போதே சாங்ல ஹீரோயின் ஹீரோ மேலே ஓடி போய் ஜம்ப் பண்ணுவாங்க. ஹீரோவும் பிடிச்சிப்பாரு. இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் நாலா பக்கம் சுத்தி வர்றா. அப்படி பிடிக்கும்போது பாவாடை கலைஞ்சிரும். கட் பண்ணிட்டு அடுத்த ஷாட்ல காட்டும்போது அந்த பாவாடை கலையாம ஒழுங்கா இருக்கும். இவங்களும் டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரியாலிட்டியில இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஆடணும்னு அவசியம் இல்லை. அப்படியே ஆடிட்டு போயிடுவாங்க. அதே சாங்கு முடியும் போது வெவ்வேறு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து ஒரே டான்ஸ் ஸ்டெப்பை மறுபடியும் ஆடிட்டு இருப்பாங்க. மூவி டீமு கிரியேட்டிவிட்டியை காட்டியிருக்காங்க. ஆனால் அது ரியாலிட்டி இது மாதிரி பண்ண முடியாது. ஸோ இது மிஸ்டேக் தான். அதே சாங் முடியும் போது அங்கே இருக்கிற லைட்ஸ்லாம் ஆஃப் ஆகும். அங்கே இருக்கிறது இவங்க மட்டும் தான். இவங்க ஆஃப் பண்ணலன்னா யார் ஆஃப் பண்ணியிருப்பா?
யாரு நானே. ஆடியன்ஸ் இதில் என்ன மிஸ்டேக்னு பாருங்களேன். இந்த செக்யூரிட்டி ஹீரோவை பிடிக்க போறாரு, ஹீரோ அவரை தூக்கி போட்டுறாரு. இதை தான் கவனிச்சிருப்பீங்க. நடுவில் பிங்க் சுடிதார் அக்கா சிக்கி சின்ன பின்னமானாங்க, பாத்தீங்களா? நான் பார்க்கல. நல்லதா போச்சுப்பா, சத்தியமா நான் பார்க்கல. இதோ அந்த செக்யூரிட்டி எகிரி அந்த பிங்க் சுடிதார் அக்கா மேலே தான் விழுறாங்க. மண்டையில் அடிபட்டு மயக்கம் போட்டு விழுந்திருக்கணும். ஆனால் அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி எங்கேயோ இருக்காங்க பாருங்களேன். எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? அதே சண்டையில் சீரியஸாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பக்கத்தில் ஒரு பொண்ணு சிரிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்களேன். என்ன பேசிக்கிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? கிளைமேக்ஸில் கடையில இருந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகும்போது ஹீரோவோட ட்ரெஸ்ஸோட முன்பக்கம் ஃபுல்லாக பிளட்டாக தான் இருக்கும். ஆனால் போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வரும்போது பிளட்டை பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஊற்றி விட்ட மாதிரி இருக்கும். முன்னாடி இருந்த மாதிரி ஃபுல்லாலாம் இருக்காது. இவரோட பேக்ரவுண்டில் பாருங்கள், வீட்டு வாசலில் 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் அடுத்த ஷாட்லேயே ஒரே ஒரு பொம்பளை தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. எல்லோ பிங்க்கு ப்ளூ கலர் சாரீ கட்டின பொம்பளைங்க இந்த ஷாட்டில் இவங்களை கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. ஆனால் அடுத்த ஷாட்டில் அவங்க 3 பேரும் மறுபடியும் இவங்களுக்கு பின்னாடி தான் இருப்பாங்க. வெரிகோஸ் பெயின் வந்தவர் ரோட்டில் பாவமாக செத்து கிடப்பார். அப்போ அவர் தலைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் பேப்பரோ இல்லை பிளாஸ்டிக் கவரோ இருக்கும். சில செகண்ட் கழித்து க்ளோஸ்அப்பில் காட்டும்போது அவர் தலைக்கு பக்கத்தில் அது மாதிரி பொருள் இருக்காது. அதே இதில் ஐஸ்கிரீம் குச்சி அவரோட மூக்குக்கு பக்கத்தில் இருக்கா. அவரோட முகம் ஐஸ்கிரீம் குச்சியை கொஞ்சம் மறைச்சிட்ருக்கு. கொஞ்சம் செகண்ட் கழித்து காட்டும்போது அந்த ஐஸ்கிரீம் குச்சி நல்லா ஃபுல்லாக தெரியும். அதாவது அவரோட தலை நகர்ந்துருக்கு. யார் நகர்த்தினா? அவரே நகர்த்திருப்பாரா? படியில் உட்காந்து தண்ணி குடிச்சதை போட்டு கொடுத்தவன அடிப்பார். அது மிகவும் ஆபத்தான மிருகம். தண்ணி தொட்டிக்கு பக்கத்தில் இந்த சைடு ஆரஞ்சு கலரில் எந்த ஒரு பொருளும் இல்லை. ஆனால் அடுத்த ஷாட்லேயே தண்ணி தொட்டிக்கு மேலே பாதி அறுத்து வச்ச ஆரஞ்சு கலர் குடம் இருக்கும். மூஞ்சி ஃபுல்லாக காயம், கன்னத்தில் அரைஞ்ச அடையாளம் இருக்குது. இந்த நிலைமையில யாராச்சும் சேல்ஸ் பர்சனாக அனுப்புவாங்களா? யாரும் இந்த நிலைமையில சேல்ஸ் பர்சனாக நிற்க வைக்க மாட்டாங்க, பிரச்சனை வரும். ஸோ இது லாஜிக்கல் மிஸ்டேக் தான். சூப்பர்வைசர் வில்லன் மேலே மூட்டையை தூக்கி போட்டதுக்கு ஹீரோக்கும் ஃப்ரெண்டுக்கும் ஹெவியாக பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கணும். அதுவும் அண்ணாச்சியை நேரில் பார்த்துருக்காரு. ஆனால் எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் அவங்களுக்கு கொடுக்கல. ஏன்? அதான்டா எனக்கு தெரியல. லவ்வர் கொடுத்த ஸ்ட்ராபெரி பழத்தை ஹீரோ கையில் வச்சிட்டு இருப்பாரு. இந்த ஆங்கிளை வச்சு பார்க்கும்போது ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுங்க ஹீரோவை விட்டு கொஞ்சம் தள்ளி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் சில செகண்டில் வேறு ஆங்கிளில் காட்டும்போது முன்னாடி எப்படி உட்காந்துட்டு இருக்காங்களோ அதே மாடுலேஷனில் கிட்ட உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோவோட மெயின் ஃப்ரெண்டுக்கும் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் நடுவில் கேப்பே இல்லை, ஒட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அடுத்த ஷாட்டில் லவ்வரை காட்டுறதுக்காக அந்த மெயின் ஃப்ரெண்டுக்கும் இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் நடுவில் நிறைய கேப் இருக்குது. மறுபடியும் அடுத்த ஷாட்டில் காட்டும்போது ஒட்டிக்கிட்டு தான் நிற்கிறாங்க. இதே மாதிரி மிஸ்டேக்கு நிறைய படத்தில் நான் பார்த்துட்டு இருக்கேன். இவங்க சுற்றி விளையாடிட்டு இருக்கிற அந்த கம்பியில் இருந்து எல்லா பொருட்களும் கீழே விழுந்துடுச்சு. ஆனால் அடுத்த ஷாட்லேயே ஷர்ட்டோட ஆங்கர் இருக்குது. எடிட்டரு முன்னாடி எடுத்த கிளிப்பை பின்னாடி எடுத்த கிளிப்பை முன்னாடியும் போட்டிருக்கிறாரு. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? சரி விடுனா. இந்த ஷாட்டில் பேசிக்கிட்டு இருக்கிற இவங்களுக்கு முன்னாடி ஆரஞ்சு கலர் சாரீ கட்டினவங்க யாரும் இல்லை. ஆனால் அடுத்த ஷாட்டில் ஆரஞ்சு கலர் சாரீ கட்டினவங்க இவங்கள கிராஸ் பண்ணுறாங்க. திடீர்னு எங்கேருந்து அவங்க வந்தாங்க? தெரியாது. ஹீரோ அடித்தது ஹீரோயின் மேலே பட்டே இருக்காது. இதை ஸ்லோ மோஷனில் கவனிச்சிங்களா? பாருங்கள். இந்த ஷாட்டில் பாருங்கள், கேமரா எடுத்துக்கிட்டே பின்னாடி வருது. பின்னாடி வர 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 சுற்றி இருக்கிறவங்க அந்த காலி இடத்த ஃபில்லப் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த ஷாட்டில் பாருங்கள், ஹீரோ ஹீரோயினுக்கு முன்னாடி நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. நாங்கள் போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். வணக்கண்ணா. ஆனால் அடுத்த ஷாட்டில் ஹீரோ ஹீரோயினை கவர் பண்ணுறதுக்காக கேமராவுக்கு முன்னாடி அவங்கள மறைக்கிற மாதிரி யாரும் நிற்கலை. கிளைமேக்ஸில் அண்ணாச்சி ஹீரோயினை அடித்தது அவங்க மேலே படவே இல்லை. நீங்கள் வேணால் ஸ்லோ மோஷனில் பாருங்களேன், நல்லாயிருக்கும். இந்த ஷாட்டில் ஹீரோவுக்கும் ஃப்ரெண்டுக்கும் நடுவில் கொஞ்சம் தான் கேப் இருக்கும், அவ்வளோவா கேப் இருக்காது. ஆனால் அடுத்த ஷாட்டில் இவரை காட்டுறதுக்காக ஒருத்தர் நிற்கிற அளவுக்கு கேப் இருக்குது. ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் சீனில் சுடிதாரை பிடிச்சிட்டு இருக்கும்போது தலையில் பாருங்கள் கொஞ்சமாக முடி வெளியே நீட்டிகிட்ருக்கு. ஆனால் அடுத்த ஷாட்லேயே முடியை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த தனியாக இருந்த முடி காணாமல் போயிருக்கோம். ஹீரோ போட்ட லெட்டரை படிக்கும்போது 2 தங்கச்சிங்க மேலேயும் லைட்டு விழுந்துட்டுருக்கோம். ஆனால் அடுத்த ஷாட்லேயே லெட்டர் படிக்கிற தங்கச்சி மேலே மட்டும்தான் லைட்டு விழுகும், இன்னொரு தங்கச்சி மேலே லைட்டு விழுகாது. செத்து போன அப்பாவோட ஃபோட்டோவை காட்டும்போது விளக்கு ரைட் சைடில் திரும்பி இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அடுத்த ஷாட்லேயே ஹீரோவை காட்டும்போது விளக்கு லெஃப்ட் சைடில் டேர்ன் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. ஆடியன்ஸ், இப்போ இந்த படத்தில் இருக்கிற கான்செப்ட் மிஸ்டேக்ஸை பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸ்கூல் படிக்கும்போது ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க, அவங்க அங்கங்கே திரிகிற மாதிரி காட்டுறாங்க.
ஸ்கூலில் 10வது படிக்கிற ஹீரோயின் ஒருத்தனை லவ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அந்த வயசில் வர வயசு கோளாறுனால ஆப்போசிட் ஜெண்டர் மேலே வர ஈர்ப்பை லவ்ன்ற மாதிரி இதில் காட்டியிருக்காங்க. ஸோ படிக்கிற ஸ்கூல் பசங்களை கெடுக்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டபடி பழகுறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, முத்தம் கொடுத்துக்கிறாங்க, லிப்லாக் இருக்குது, கண்டபடி உரசிக்கிட்டு இருக்காங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. என்னது இது? உனக்கு தெரியாதா? நம்ம கலாச்சாரத்தை கெடுக்கிறதே இந்த சினிமாக்காரங்களுக்கு வேலையாக போச்சு. ஒரு பிராமினை இறக்கமில்லாதவங்களா, மனிதாபிமானம் இல்லாதவங்களா காட்டுறாங்க. அவங்க மேலே நமக்கு வெறுப்பு, கோபம் வர வைக்கிறாங்க. ஒரு கம்யூனிட்டியை வெளிப்படையாக தாக்குறாங்க. சாமிலாம் தீட்டு பார்க்காது அப்படின்ட்டு வயசுக்கு வந்த பீரியட் ஆன பொண்ணை கோவிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. கோயிலுக்கெல்லாம் போக கூடாதுங்க, தீட்டு. மனுஷங்க தான் தீட்டு பார்ப்பாங்க, சாமியெல்லாம் தீட்டு பார்க்காது. இவரு தெரியலையே, இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். அவங்க இஷ்டத்துக்குன்னு சடங்கு முறைகளை மாற்ற முடியாது. தமிழ் சினிமாவில் ஹிந்து மதத்து மேலேயும் அதை ஃபாலோ பண்ணுறவங்க மேலேயும் ஏன் அவ்வளவு வன்மம்? ஆடியன்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த சேனலோட கொடை வள்ளல் நீங்கள். ஸோ கமெண்ட்டில் ஹெல்பிங் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நீங்கள் யாருன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதே போல் பல படங்களில் இருக்கிற சொதப்பல்களை தெரிஞ்சுக்க இந்த சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.